118 தொகுதிகளை கைப்பற்ற திமுக போட்ட சீக்ரெட் பிளான். கோட்டையில் போடப்பட்ட ரகசிய ஒப்பந்தம் லீக் அவுட் ஆனது. உளவுத்துறை டெல்லிக்கு கொடுத்த அதிர்ச்சி செய்தி. தேர்தல் ஆணையத்தை அலர்ட் செய்த அமித்ஷா. தமிழகம் விரைந்த 2 டெல்லி IAS குழு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக கடுமையான திட்டங்களை எல்லாம் போட்டு வருகிறார். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் உதவித்தொகை பெறும் மொத்த பெண்களின் ஓட்டுகளையும் திமுக பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று 1000ஐ 2000ஆக உயர்த்தியவர் நேற்று 5000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தினார். இதற்கு முக்கிய காரணம், இப்போது 1000 ரூபாய் கொடுக்கும் மு.க.ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெற்றால் நமக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அந்த பெண்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை செய்திருக்கிறார். என்றாலும் இதே போன்று அதிமுகவும் 2000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்துவிட்டதால் இதுவரை உரிமை தொகை பெறாத பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள். அவர்களுக்கு ரேஷன் அட்டை அடிப்படையில் கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அது மட்டுமின்றி அடுத்தபடியாக பிரதமர் மோடியும் சுய வேலைவாய்ப்பு திட்டம் என்பதன் பெயரில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கப் போகிறார். இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி, எடப்பாடி என 2 பேருமே பல அதிரடி திட்டங்களை அறிவிக்கப் போகிறார்கள். அதனால்தான் இந்த உரிமை தொகை மூலம் தனக்கு கிடைக்கும் ஓட்டுகளை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக 3 மாதங்களுக்கு 3000 மட்டுமின்றி மேலும் 2000 கோடை சிறப்பு தொகை என்பதன் பெயரில் கொடுத்து அவர்கள் கவனத்தை தனது பக்கம் திருப்பியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். என்றாலும் இந்த முறை பெண்களின் ஓட்டுகளை பாஜக மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகமும் பெருவாரியாக பிரிப்பார்கள் என்பது சர்வே முடிவுகள் தெரிவித்திருப்பதால் இன்னும் சில குளறுபடிகளையும் செய்ய வேண்டும். அப்போதுதான் திமுக வெற்றி பெற முடியும் என்பதற்காக தேர்தல் அதிகாரிகளாக செயல்படும் சில முக்கிய IAS அதிகாரிகளை தங்கள் பக்கம் இழுத்துள்ள திமுக 118 தொகுதிகளை டார்கெட் பண்ணி திமுகவை வெற்றி பெற வைத்தால் மிகப்பெரிய தொகை கைமாற்றப்படும் என்று அவர்களிடத்தில் டீல் போட்டு உள்ளார்களாம். ஆனால் இது மத்திய உளவுத்துறைக்கு கசிந்ததை அடுத்து இந்த தகவலை உடனடியாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ளார்கள். அதனால் அவர் உடனடியாக இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியுள்ளார். அதன் பிறகுதான் 3 ஆண்டு தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றிய சில முக்கிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய உத்தரவு போட்டுள்ளார்கள். அதோடு தமிழக தேர்தல் ஆணையத்தில் எல்லா பணிகளும் சரியாக நடக்கிறதா, அங்குள்ள முக்கிய அதிகாரிகளிடத்தில் யாரேனும் அரசியல் கட்சிகள் நெருக்கமாக இருக்கிறார்களா என்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்போது டெல்லியிலிருந்து 2 முக்கியமான IAS குழுவினர் தமிழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் தமிழ்நாடு முழுக்க தேர்தலில் எந்தவித குளறுபடியும் இல்லாமல், எந்த அரசியல் கட்சிகளின் தலையீடும் இல்லாமல் சிறப்பாக நடப்பதற்கான அனைத்து பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ளார்களாம். அந்த வகையில் ஒரு பக்கம் உரிமை தொகை என்பதன் பெயரில் ஓட்டுக்கு பணம் கொடுத்துள்ள மு.க.ஸ்டாலின் வழக்கம் போல் தங்களது குளறுபடி வேலைகளையும் செய்ய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மூலம் டீல் போட்டுவிட்டதால் தற்போது உஷார் நடவடிக்கையில் இறங்கிவிட்டது தேர்தல் ஆணையம். அதனால் இந்த முறை கடந்த காலங்களைப் போன்று தில்லுமுள்ளு வேலைகளை செய்து அத்தனை எளிதில் திமுக வெற்றி பெற முடியாது என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. திமுகவுடன் கூட்டணியா இல்லையா? 18ஆம் தேதி இறுதி முடிவு எடுக்கும் காங்கிரஸ். தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கும் மற்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரம் என்று பங்கு கேட்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் தொடர்ந்து கேட்டு வருகிறது. ஆனால் மு.க.ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிவிட்டார். என்றாலும் காங்கிரஸ் கட்சி இறங்கி வரவில்லை. மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அந்த கருத்தையும் கடுமையான முறையில் விமர்சனம் செய்தார்கள். இந்த நிலையில் வருகிற 18ஆம் தேதி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தமிழகம் வரப்போகிறார். அப்போது அவர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றாலும் திமுக கூட்டணியை தொடர்வதா இல்லை கூட்டணியை மாற்றிக்கொள்வதா என்று முடிவெடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தே ஆக வேண்டும் என்று மல்லு கட்டி வருகிறார். ஆனால் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வந்தால் வரட்டும், வரவில்லை என்றால் போகட்டும், அவர்களை நம்பி திமுக இல்லை என்பது போன்று காட்டமாக பேசியது காங்கிரஸ் கட்சி வட்டாரத்தில் மேலும் சலசலப்பை உருவாக்கியது. அதையடுத்து மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து ராஜகண்ணப்பனுக்கும் காங்கிரஸ் கட்சியினர் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே நடந்து வரும் இந்த கூட்டணி தள்ளுமுள்ளு என்பது வருகிற 18ஆம் தேதியோடு ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்கிறார்கள். அதோடு நடிகர் விஜய் நேற்று சேலத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடப் போவதாக வெளிப்படையாக அறிவித்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் ஐக்கியமாகிவிடும் என்று கூறப்படுகிறது.
அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எடப்பாடி பழனிசாமியும் வருகிற 24ஆம் தேதியோடு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடை அறிவிக்கப் போகிறார். தற்போதைய நிலவரப்படி இந்த கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் தேமுதிகவையும் கொண்டுவர பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகளிருக்கு உரிமை தொகை 2000 ரூபாய், ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம், ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் என்பது உள்ளிட்ட 10 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலின் மகளிருக்கு 5000 கொடுத்தது எனக்கு பயந்துதான். விஜய் வெளியிட்ட பதிவு. கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது எந்த பரிசு தொகையும் கொடுக்காத மு.க. ஸ்டாலின் இந்த ஆண்டு 3000 ரூபாய் கொடுத்தார். அதேபோல் தேர்தல் தேதி அறிவித்துவிட்டால் அதன் பிறகு மகளிருக்கு பணம் கொடுக்க முடியாது என்பதற்காக இப்போதே ஓட்டுக்கு கொடுப்பது போன்று முன்கூட்டியே 3000 ரூபாய் கொடுத்து விட்டார். முக்கியமாக பெண்களுக்கு கோடை வெயிலில் போய் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அதோடு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயாக பெண்களின் வங்கி கணக்குகளில் செலுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தான் உரிமை தொகை கொடுக்கும் அனைத்து பெண்களின் ஓட்டுகளையும் திமுகவுக்கு வர வைத்துவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே இதை மு.க. ஸ்டாலின் செய்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை மகளிர் உரிமை தொகை என்பதன் பெயரில் ஒரு 3000, ஓட்டுக்கு 2000 என்று கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து எடப்பாடி கூறுகையில், அதிமுக சார்பில் மகளிர் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று நாங்கள் அறிவித்ததனால் மு.க. ஸ்டாலினுக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் அவரும் 1000ஐ 2000 ஆக்கியிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆனால் நடிகர் விஜயோ தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் மகளிர் உரிமை தொகையை சொன்னபடி குறிப்பிட்ட காலத்துக்குள் கொடுக்காத மு.க. ஸ்டாலின் இப்போது புதிதாக கோடைக்கால சிறப்பு தொகை 2000 என்று திடீரென கொடுத்தது எப்படி? ஓட்டுக்கு 2000 என்று கணக்கிட்டு கொடுத்துள்ளாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் விஜய், மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை கொடுத்து வந்த நிலையில் தற்போது 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? தமிழ்நாட்டு மக்களிடையே விசில் சின்னத்திற்கான ஆதரவு அதிகரித்து விட்டது. அதனால் மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அச்சம்தான் இதற்கு காரணம். கெஞ்சி கேட்டால் கூட பணத்தை கொடுக்காத இவர்கள் இன்று வழியே சென்று கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த அச்சம்தான் காரணம். அதனால் எனது அருமை தாய்மார்களே, அக்கா தங்கைகளே, அண்ணன் தம்பிகளே, இந்த விஜயின் அரசியல் வருகையின் தாக்கத்தால் கிடைத்த இந்த உரிமை தொகையை சந்தோஷமாக பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒன்றும் திமுக குடும்பத்தின் பணம் அல்ல, உங்களின் பணம்தான். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் மக்களுக்கு தேவையான பல நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படும், அது உறுதி என்று கூறியிருக்கும் விஜய், மு.க. ஸ்டாலினுக்கு தேர்தல் தோல்வி பயம் பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது என்பதன் வெளிப்பாடுதான் இந்த 5000 என்று குறிப்பிட்டுள்ளார். விஜய்க்கு எடப்பாடி கொடுத்த அட்டாக். ஆரம்பத்தில் திமுக, பாஜக கட்சிகளை விமர்சனம் செய்து வந்த நடிகர்கள் இப்போது அதிமுக ஊழல் கட்சி என்று விமர்சிக்க தொடங்கிவிட்டார். அதோடு நேற்று சேலத்தில் நடந்த தமிழக வெற்றிக்கழக கூட்டத்தின் போது அதிமுகவை கடுமையான முறையில் விமர்சனம் செய்தார். அதையடுத்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நடிகர் விஜய்க்கு அரசியலில் சொந்த புத்தி என்பது கிடையவே கிடையாது. மற்ற கட்சிகளை காப்பி அடிக்கிறார். அதிமுக ஐடிவிங் வெளியிட்ட பதிவுகளை யாரோ எழுதி கொடுத்து அப்படியே அடி மாறாமல் பேசுகிறார் பனையூர் பண்டையா. அரசியல் குறித்து சொந்தமாக ஒரு வரி கூட இவருக்கு பேச தெரியாது. அப்படிப்பட்ட இவர் அடுத்தவர்களின் வரலாற்றை பற்றி பேசலாமா? வாட்ஸ்அப் குழுவை நடத்தி கொண்டு அடுத்த கட்சிகளை கடத்திவிட்டு வாருங்கள் என்று இவர் சொல்வது காமெடியாக உள்ளது. அரசியலும் தெரியாது, வரலாறும் தெரியாது. இவரெல்லாம் நாளைய முதலமைச்சராம். தலைவர்களின் பெயர்களை, கொள்கைகளை காப்பியடித்து ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார் இந்த விஜய் என்று கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, தந்தை பெரியார், அண்ணாதுரை, எம்ஜிஆர் பேரில் சவாரி செய்வதை முதலில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தன்னை மக்கள் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த விஜய் கரூரில் 40 பேர் உயிரிழந்த போது ஓட்டம் பிடித்தது ஏன்? இவரா முதலமைச்சராகி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றப் போகிறார் என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.